ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தாங்க நிறைய பேருக்கு இருக்கு. தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் கொடுத்து இன்னைக்கு நிறைய பேர் தைராய்டு மாத்திரைகள் டெய்லி நான் சப்ளிமெண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ டேப்லெட்ஸே இல்லாமல் நார்மல் ஆயிடுச்சே அப்படின்னு ஹாப்பியாக நிறைய பேர் இருக்கீங்க. அதிலே முக்கியமாக இந்த தைராய்டு நோடியூல்ஸ், தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம், தைராய்டு கிளாண்ட் வந்து நார்மலாக இல்லாமல் அதில் கொஞ்சம் வீக்கம் ஏற்படுறது இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு பார்க்குறோம். அதுவும் ஆண்கள் நிறைய பேருக்கு இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாங்க எக்கச்சக்கமாக இருக்கு. இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணுன்றது தான் தெரியணும். அந்த ஹைப்போதைராய்டிசம் இருந்தால் உடல் எடை அதிகரிக்கிறது, அதிகமான தலைமுடி உதிர்தல், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், குழந்தையின்மை தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய வருதுங்க. அப்போ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. உணவு முறையில பொறுத்த வரைக்கும் என்னென்ன உணவுகள் அதிகமாக சாப்பிடலாம்? விட்டமின் B12 நிறைந்த உணவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு தைராய்டு லெவல் நார்மலா இருக்குங்க. இதுல TSH அப்படின்னு சொல்றது முக்கியமாக தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்றது. ஸோ இது நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனையே ஆரம்பிக்குதுங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த கண்டிஷனுக்கு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்றது. இதுல ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் ஹஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உடல் செல்களை தாக்கி அதுல பாதிப்பை ஏற்படுத்துது. இதை நம்ம சரி செய்யறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதை ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலன்ல அதிகமான மாற்றம் அப்படின்றது ஏற்படுது. இதுல முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவு அதிகமான இனிப்பு உணவோ இல்ல புளிப்பு சார்ந்த உணவோ உப்பு சேர்ந்த உணவோ, இதுல நான்வெஜ் நிறைய பேர் நம்ம விரும்பி சாப்பிடும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உடல் எடை குறைக்கணும்னு நம்ம நினைக்கிறவங்க முதல்ல தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வெயிட் லாஸ்க்காக எவ்வளவோ வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல நமக்கு பலன் தரலன்னா தைராய்டு ஹார்மோனால வர பாதிப்பா அப்படின்றதும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இப்போ இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டா தைராய்டால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லது. தைராய்டு ஹார்மோன் ரெகுலேட் ஆகிறதுக்கு இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னா, முதல்ல நம்ம ஃப்ரூட்ஸ், ஸோ பழ வகைகள்ல எது எதெல்லாம் சாப்பிடலாம்? பப்பாளி ரொம்ப முக்கியம். மாதுளை எடுத்துக்கலாம். அதுலேயும் முக்கியமாக பைனாப்பிள் ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்க பைனாப்பிள் அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துக்கும் போதும் உடல் நலனில் நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எலுமிச்சையோ சாத்துக்குடியோ இல்லை கருப்பு திராட்சையோ இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர், கேபேஜ் இந்த மாதிரி காய்ட்ரோஜெனிக்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த உணவுகளையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா வேக வைத்து சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக இந்த காலிஃப்ளவரும் கேபேஜும் நல்லா வேக வைத்து சமைத்து சாப்பிடுங்க. இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு அதை அவாய்ட் பண்ணுறதே பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தானிய வகைகள், இப்போ எந்த மாதிரியான நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்? முளைக்கட்டிய பயிறு வகைகள் ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி கேழ்வரகு, கம்பு, இதில் சிறுதானிய வகைகள் அளவோடு நம்ம சாப்பிட்றது நல்லது. இந்த சிறுதானிய வகைகள்ல பனிவரகு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருக்குன்னா ஒரு தைலம், இந்த தைலத்தை வீட்டிலேயே நம்ம காய்ச்சி வீக்கம் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாங்க. இப்போ நிறைய பேர் வந்து தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணணுமா, ஐயோ எனக்கு விருப்பமே இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 3-4 மாதங்களுக்கு உணவு முறையோடு மருந்து முறைகளும் நீங்க சித்த மருத்துவத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்றது நமக்கு சரியாக ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி வீக்கம் இருக்குன்னா அதுவும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த வீக்கம் சரி செய்யறதுக்கான தைல வகைகள் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லக்கூடிய தைல வகைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த தைலம் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஒரு 100 ml, இது கூடயே கடுகு எண்ணெய் 100 ml எடுத்துக்கணும். நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய் 100 ml. இதுல சேர்க்கக்கூடிய மூலிகைகள் முதல்ல நம்ம சேர்க்கக்கூடியது வால்மிளகு. வால்மிளகு பவுடர் ஒரு 20 கிராம் நம்ம எடுத்துக்கணும். மஞ்சள் பவுடர் 20 கிராம் எடுத்துக்கணும். மிளகு பவுடர் 20 கிராம் நம்ம எடுத்துக்கணுங்க. இதனுடைய ஓமம் பவுடர் 20 கிராம்.
இந்த 4 மூலிகையும் 20 கிராம் எடுத்து இந்த எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சி வடிச்சு எடுத்துக்கணும். இப்போ காய்ச்சி நம்ம எடுத்துக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். உடல் நலனில் அவ்வளவு மாற்றங்கள் தெரியும். இதை எப்படிங்க எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் எடுத்து வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணணும். உள்ளுக்கு எடுக்க வேண்டாம். வெளிப்பிரயோகமாக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ வீக்கம் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருக்குன்னா அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் மறைய ஆரம்பிச்சு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உணவுலையும் நான் சொல்றது இந்த உணவுகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இந்த சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து வகை, அதாவது முடக்கருத்தான். முடக்கருத்தான் அப்படின்னு சொல்றது நமக்கே தெரியும். வாத நோய்கள், மூட்டு வலிகள் இது எல்லாமே சரியாகிறதுக்கு முடக்கருத்தான் மிக சிறந்த ஒரு மருந்து மூலிகை. இதை நம்ம மருந்தாக பயன்படுத்திட்டு வரும்போது உடல் நலன்ல அவ்வளவு மாற்றங்கள் நமக்கு தெரியுதுங்க. இந்த முடக்கருத்தான் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தும் போது உடல் நலனில் அவ்வளவு மாற்றங்கள் நமக்கு தெரியுது. இந்த முடக்கருத்தான நம்ம தினந்தோறும் உணவுல எடுத்துட்டு வரலாம். இந்த முடக்கருத்தான் பொடிய தேன்ல கலந்தோ வெந்நீர்ல கலந்தோ நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இப்படி பயன்படுத்தும் போதும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கழிவுகள் வெளியேற வெளியேற உடல் நலனிலும் அதிக மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்குது. சரிங்க, இந்த முடக்கருத்தனை தாண்டி வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதிமதுரம். அதிமதுரத்தை பொறுத்த வரைக்கும் டீ மாதிரி டெய்லி காலையில குடிச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் எடுத்து வெந்நீர்ல ஒரு 100 150 ml வெந்நீர்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும். ஸோ அதை நல்லா பாயில் பண்ணிட்டு இதை கூட கொஞ்சமா நம்ம என்ன செய்யலாம்னா தேன் கலந்தோ இல்ல நாட்டு சர்க்கரை சேர்த்தா நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரும்போது அந்த டீயாக எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடல் நல்ல மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்குது. இப்போ தொடர்ந்து இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அதிமதுர டீயை டெய்லி பயன்படுத்திக்கிட்டே வரலாம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மந்தாரை குடிநீரும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ மந்தாரை குடிநீர் நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், இப்போ பிசிஓடி இருக்கு, இல்லை தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாத்துக்குமே மந்தாரை குடிநீர் டெய்லி ஒரு வேளையாவது நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஏன்னா நிறைய பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தாலே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குங்க, பல மாதங்களாக பீரியட்ஸ் வரல, கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆயிடுச்சு, அதிகமான ஹேர் ஃபால் இருக்கு, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கு. இதை சமாளிக்க தான் நம்ம இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.